பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்து மல்லி, குண்டு மல்லி வகையைச் சேர்ந்த ஒரு கொடி வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த தாவரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஊதா நிறமான பூக்களை கொண்டிருக்கும். அதிகமாக நம்மளுடைய பூஜைக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இதை உபயோகப்படுத்துகின்ற வழக்கம் இல்லை. ரொம்ப சுகந்தமான வாசனையை கொண்டிருக்கும். ரொம்ப அந்த வாசனையை நுகர்ந்து பார்க்கும்போது லேசான மயக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்துடைய பெயர் வசந்தி அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு பெயர். இந்த வசந்தி தாவரத்தை பொறுத்தவரையிலும் அந்த பூவையும் இந்த இலைகளையும் அதே போல் இந்த தாவரத்துடைய வேரையும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்த பூக்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லுவோம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா தூக்க மருந்துகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடையாது. அதாவது உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் கிடையாது. இந்த மாதிரி பூக்களை எடுத்து அரைத்து நெற்றியில் பற்றிட்டு தூங்க வைக்கின்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது பாரம்பரியமாகவே இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம். இதனால் தூக்கம் ஏற்படுமே தவிர உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த வசந்தியுடைய பூக்களை எடுத்து நன்றாக அரைத்து மைய அரைத்து அதை நெற்றி பகுதியில் விபூதி வைப்பது போல கண்களுக்கு கீழிருந்து வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக நன்றாக தேய்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம நேரம் கொடுத்தாலே போதும். நமக்கு தெரியாமலேயே நன்றாக நாம் தூங்கி விடுவோம். அந்த அளவுக்கு இயற்கையான முறையில் தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த மலருக்கு உண்டு. இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மலரிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலக்கூறு, ஒரு வேதியியல் மூலக்கூறு இன்றைக்கு புற்றுநோயில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி. ஏன்னா புற்றுநோயுடைய மிக முக்கியமான ஒரு தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய வலிகள் தான். குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய், அதே போல் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய், தசைகளுடைய பாதிப்புகளை ஏற்படக்கூடிய புற்றுநோய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வலிகளை குறைப்பதே அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இன்றைக்கு மார்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மருந்துகளை ஊசி மூலம் செலுத்தும் போது கூட அந்த வலிகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதில்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வசந்தி மலரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறு இன்றைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கின்றது என்றும், இன்றைக்கு நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மூலக்கூறை நேரடியாக எவ்வாறு வலியை குறைக்க உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த மலரை எடுத்து நன்றாக அரைத்து வெளிப்புறமாக பத்து போடுகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கும் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டு பாதிப்பு நோய். இந்த நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த மலர்களை எடுத்து நன்றாக அரைத்து வலி ஏற்படக்கூடிய இடங்களில் லேசாக சூடு செய்து அந்த பத்தை இட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா வாழை இலையை அதன் மேலே கட்டி வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. அந்த மாதிரி செய்யும்போது அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் குறைந்து போவது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வலிகள் மிக வேகமான அளவில் குறைவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்க்கு வெளிப்புறமாகவே வலிகளை குறைப்பதற்கு இந்த வசந்தி மலரில் எடுக்கக்கூடிய அந்த கல்கத்திற்கு சக்தி உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா பொடுகு மற்றும் பேன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. குறிப்பாக இன்றைக்கு படிக்கின்ற, கல்லூரிக்கு போகின்ற, வேலைக்கு போகின்ற இளம் பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா அந்த வசந்தி மலரிலிருந்து எடுக்கக்கூடிய இலை மற்றும் பூ இதெல்லாம் மைய அரைத்து வாரத்திற்கு ஒரு முறை தலை முழுவதும் நன்றாக தடவ வேண்டும். தலை முழுவதும்னா ஸ்கேல்ப்னு சொல்லக்கூடிய நம்ம தலைப்பகுதி, அதே போல் தலை முடி முழுவதும் நன்றாக தடவி ஒரு 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு இளம் சூடான நீரில் கழுவ வேண்டும். இதை வாரத்திற்கு ஒரு முறை செய்து வந்தாலே தலையில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற வறட்டுத்தன்மை நீங்கி தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பொடுகை உண்டாக்கக்கூடிய காரணிகள் முழுவதுமாக குறைவதை பார்க்கலாம். அதே போல் அந்த தலை முடி பகுதிகளில் ஏற்படுகின்ற ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுகின்ற குறைபாடு நீங்குவதன் காரணமாக தலைமுடியும் நன்றாக செழுமையாக இருப்பதையும் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பொடுகு மற்றும் தலையில் ஏற்படுகின்ற பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வசந்தி ஒரு மிகச்சிறந்த மருந்து.
இன்றைக்கு நிறைய பேருக்கு 40 வயதுக்கு மேலே ஏற்படும்போது முகப்பகுதிகளில் ஒரு கருநிறம், தாடை பகுதிகளில் கருநிறம், கழுத்துக்கு பின்புறம் கருநிறம், அதே போல் முட்டுகளுக்கு பின்புறம் கை முட்டுகளுக்கு கால் முட்டுகளில் ஒரு கருமை நிறமான ஒரு தோற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த கருமை நிற தோற்றம் சிறு புள்ளியில் ஆரம்பித்து சிறிது சிறிதாக பெரிதாவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வசந்தியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மலரை நன்றாக அரைத்து இந்த பகுதிகளெலாம் ஒரு 10 போல போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு வழக்கம். இதை தினசரி அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 அல்லது 3 மாத காலம் தொடர்ந்து செய்தாலே அந்த தோலில் ஏற்படுகின்ற கருமை நிறம் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் தோலில் ஏற்படுகின்ற வறட்டுத்தன்மை, அதிகமாக சிலருக்கு எண்ணெய் பிசுக்கு வருகின்ற ஒரு தன்மை இருக்கும், அவை இது எல்லாமே மறைந்து தோல் நன்றாக குணமாவதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடிய சக்தி இந்த மலருக்கு உண்டு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சிலருக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கலாம். குறிப்பாக மெனோபாஸுக்கு பிறகோ அல்லது கருப்பை எடுக்கின்ற அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு பிறகோ பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு தொந்தரவாக இருக்கும். அவ்வாறு இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி தண்ணீரில் 1 மலர் அல்லது 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 மலர் அளவுக்கு இட்டு இரவு முழுவதும் அதை அப்படியே வைத்து விட வேண்டும். காலை எழுந்த உடனேயே இந்த தண்ணீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். அவ்வாறு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட சிறுநீரகம் மண்டலம் சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை, அலர்ஜி அல்லது இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மிக மிக வேகமாக அவை அனைத்தும் மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சிறுநீர் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்களுக்கு இயற்கையான முறையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த வசந்தி மலருக்கு உண்டு. அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா வீடுகளில் கிராமங்கள்லாம் அந்த கோடை காலம் ஏற்பட்டாலே பானை நீர் அருந்தும்போது அந்த பானை நீரிலே வெட்டி வேரோடு இந்த மலர்களையும் சேர்த்து இட்டு வைத்து விடுவார்கள். ஏன்னா பொதுவாக அதிக வியர்வையின் காரணமாக அதிக சூட்டின் காரணமாக நமக்கு இந்த மாதிரி ஒரு நீர் சுருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இந்த ஒரு மலர் இட்ட அந்த தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தாலே எவ்வளவு நாள்பட்ட நீர் சுருக்காக இருந்தாலும் அடிக்கடி ஏற்படுகின்ற யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அதெல்லாம் மிக மிக வேகமாக குறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த மலருக்கு இருக்கின்ற இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வியர்வையிலிருந்து ஏற்படுகின்ற துர்நாற்றத்தை போக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு குறிப்பாக அதிகமாக நடனம் ஆடக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மலரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை உடல் முழுவதும் பூசி வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ குளிக்க செய்வார்கள். இது உடலில் இருக்கக்கூடிய வியர்வை துவாரங்களை நன்றாக சுத்தம் செய்வதாலும் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தோடைய அளவை குறைப்பதாலும் பார்த்திங்கன்னா துர்நாற்றம் அப்படிங்கிறது முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த வசந்தி மலரை பொறுத்தவரையிலும் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி எல்லாற்றுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து. இதை உள்ளுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. வெளிப்புறமாக உபயோகப்படுத்தி வந்தாலே தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.